எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 27/4/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் நாள், ஏகாதசி இன்று. நாளை மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 முதலிருந்து 5 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 30 முதல் 10 மணி 30 வரை. மாலை நல்ல நேரம் 7 மணி 30 முதல் 8 மணி 30 வரை. ராகு காலம் காலை 7 மணி 30 முதல் 9 மணி வரை. குளிகை 1 மணி 30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10 மணி 30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய யோகம் துருவநாம யோகம். இன்றைய காரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்னைக்கு சந்திராசம் நட்சத்திரம் திருவோணம். மகர ராசிக்கு சந்திராசம் தொடர்கிறது. இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு, தமிழ் வருஷத்துல முதல் ஏகாதசி. அப்போ இந்த ஏகாதசிக்கு யாரை போய் வழிபடணும் சொல்லியிருக்கும்ல, பெருமாள் தான். முடிஞ்சிருச்சு. அவரை பாருங்க, அவர் பாதத்தை பற்றுங்கள், சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும். ராசி பலனுக்கு போனாங்களா? மென்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு கிரக நிலவரங்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு இருக்கிறது. ஒரு கடும் சுமை இருந்ததுங்க 2 நாளா, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேங்க அப்படிங்கிற அளவு இருக்கும். அதே மாதிரி நிறைய பொருளாதார செலவினங்கள் உண்டு. தூக்கம் இல்லாம இருந்தீங்க, நிம்மதி இல்லாம இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். பயணங்களால் யோகங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, எப்பொழுதும் போல மகிழ்ச்சி காணப்படும். ஆனால் 2 விஷயத்துல கவனமா இருங்க. லாபஸ்தானத்திலையும் மூத்த சகோதர ஸ்தானத்திலும் கவனமா இருங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிலும் கவனமா இருங்க. இவர்களால் உங்களுக்கு மனக்கசப்புகள், மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவலையில் மேலோங்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கவனம் வைக்கணும். புதிய சுப செலவு, சுப விஷயத்துக்கு நான் போறேன், இன்னைக்கு அதை போய் முடிவு பண்ணலாமா? தாராளம் முடிவு பண்ணலாம். அதுக்கு ஏற்ற நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள், ஏதுவான நாள். அதாவது பயணங்களால் அனுகூலம், புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்றது, புதிய தொழிலுக்குள்ள போறது எல்லாமும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்கள் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. 2 விஷயத்துல நல்லபடியா வெளியே வந்துட்டீங்க. நோய்த்தன்மையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை மேம்படுவதற்காக புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாள்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களால ஏற்ற அளவுக்கு, இந்த ஏகாதசியில உங்களால ஏற்ற அளவுக்கு பெருமாள் வழிபாடு பண்றதும், தாயார் அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்குன்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்தும் போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். கடகத்தை பொறுத்த எல்லா வயதினருமே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுன்றது தான் விஷயம். அதுவும் இந்த நாள் கொஞ்சம் ரொம்ப வரவுகள் கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்கள், சிம்மத்தை பொறுத்து மட்டும் பார்த்தா இன்னைக்கு கூடுமான வரையில் சிறப்பான செயல்கள் நடக்கும். ஆனால் பயத்துடன் நடக்கும். அது ஏங்க பயம்? கேது சந்திரன் பயணம் கூடவே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு. 5, 8 பார்த்தீங்கன்னா பூர்வீகம், சொந்தக்காரங்க. ஒரு 8ஆம் இடங்கிறது கணவனோட குடும்பம் இல்லை நம்மளோட குடும்பத்துக்குள்ள சின்ன சச்சரவுகள் நீங்கும். கவனமா இருக்கணும். உணவுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி நெருங்கிய நட்பு வழக்கத்துக்குள்ள தேவையான மட்டத்துக்கு பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. நான் தான் உன்னை வளர்த்தன்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தள்ளிடும். சனி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, உங்களை விட்டு வைக்கல. கவனமா இருங்க. அவர் ஆட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எச்சரிக்கையா இருந்து பயணம் பண்ணும்போது பயத்திலிருந்து விலகி நிற்கலாம்.
கன்னிராசி என்பவர்களுக்கு ஏகோபித்த ஆதரவு, மக்களோட செல்வாக்கு, புகழ், பேர் எல்லாமே கிடைக்கும். மக்கள்னா பொதுமக்கள்ல உங்கள் வீட்டு இருக்க மக்கள், மக்கள்னா உங்களுக்கு மக்கள் இல்லையா, மக்கா அப்படி சொல்றாங்களா, அது மாதிரி நம்முடைய குழந்தைகளால் நமக்கு நன்மை உண்டு. அதே மாதிரி குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளும் உங்களால் நன்மைகள் உண்டு. எல்லா விஷயத்திலும் ஏற்றம் தரக்கூடிய விஷயம். குடும்பத்துக்குள் தேவையில்லாத சிறு சலசலப்பு தோன்றி மறைய வாய்ப்பு இருக்கிறது, கவனமா இருங்க. துலாம் ராசி என்பவர்கள் இதனால் பெருமளவு ஆதரவு கரங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. அது என்ன, எந்த கிரகத்தின் அடிப்படையில்? குருவின் பயணத்தாலேயே கிடைக்கும், சந்திரன் பயணமும் கிடைக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு கிரகத்தின் நன்மை உண்டு, அந்த பக்கத்திலிருந்து ஒரு சில தீங்குகள் நடைபெற வாய்ப்புகள். ஏன்னா சகோதர ஸ்தானத்துல கொஞ்சம் தீங்குகள் உண்டு. சகோதரன் வேலை வாய்ப்புல கவனமா இருக்கணும்ன்றதான் இங்க விஷயம். ஆதரவு பெருமளவு இருந்தாலுமே இந்த 2 விஷயத்துல கவனமா இருக்கும்போது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள்ல கோச்சார நிலவரங்களா இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருந்து சரி பண்ணிக்கங்க. விருச்சிக ராசி என்பவர்கள், விருச்சகத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு அப்படின்னா எதிர்ப்புகள் இல்லாமல் எதிர்பார்ப்பு இருப்பது சிறப்பு. அதான் முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்துமே சங்கடமாவும் எடுத்துக்கலாம், சங்கடம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வாக்கு, சில பேருக்கு வாக்கு கொடுத்து மாட்டிப்பாங்க, சில பேர் வேலையே சரியா செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கவனமே வச்சுக்க மாட்டாங்க, குழந்தைங்கள்ட்ட அன்னோன்யமா இருக்க மாட்டாங்க, உடல் நலன்லையும் கவனம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்படிலாம் இருக்க முடியாது. இந்த நாள்ல தேவையானவற்றை செய்யுங்க. அதாவது வாரத்தின் தொடக்க நாள் இன்று. இந்த நாள்ல சில விஷயங்கள் நீங்க கவனமா பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி குறிப்பா சொல்ல போனா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, இல்லைன்னா அம்மன் வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயங்களும் எதிர்ப்பு மறந்து நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள் இதனால் ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு. இருந்தாலும் புகழ், கீர்த்தி, செல்வாக்கு உண்டாகிறது எதை வச்சு அப்படின்னா கிரக நிலவரம், அந்தந்த கிரகங்கள் வரும்போது அதெல்லாம் நடத்தி காட்டும். இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையாலும் தடை பண்றாரு. கேதுவும் ராகும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. உங்களை பெரிய ஒரு பிரமாண்டத்துக்குள்ள கொண்டு போகுது இல்லையா, பயமுறுத்துது இல்லையா, அதெல்லாம் தவிர்க்க பாருங்க. உங்களோட அறிவு மேலோங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்துக்கு சந்திராசிரமம் ஓடுது. எந்த புதிய முயற்சியும் இறங்க வேண்டாம், கவனமா இருங்க. வீட்டில் கூட ஓய்வு எடுத்து சில விஷயங்கள் பொதுமையாக இது பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கவங்க சண்டை போட்டு இருக்க தேவையில்லை. பணிக்கு வரலாம், பணிக்கு வரக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தீங்கன்னா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தா சரியா போச்சு, அவ்வளவுதான். சந்திராசிரமத்தை பயப்பட சொல்லலை, ஆனா இருக்கிறத கவனம் வச்சுங்கன்னு சொல்றேன், வேற கிடையாது. வீண் வார்த்தை வம்புகளை போய் மாட்டாம இருக்கணும். அதே மாதிரி புதுசா போய் டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு 10,000 ஊந்துருச்சு, இருந்தா எனக்கு ஒரு 1000 போடுறேன்னா அதெல்லாம் இந்த காலத்துல யாருங்க போடுவா, செய்யக்கூடாது. புரியுதுங்க. டிஜிட்டலைசேஷன்ஸ்க்கு போய் மாட்டிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் நேர்ல, வாயில தோசை கையில காசு, எதுவா இருந்தாலும் நேர்ல டீல் பண்ண பாருங்க, சிரமத்துல இருந்து நீங்க விடுபட முடியும். கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நேற்றைய பொழுது கலகலப்பு, இன்றைய பொழுது இன்னும் தீராது. புதிய முயற்சிகளில் இறங்க முடியும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட. அதே மாதிரி இதை நீங்க தொடர்ந்தாவே போதும். இந்த 7.5 சனியில உங்களுக்கு கண்டிப்பாக வீடு அமைத்து தருவார், நிலபலன்களை ஏற்படுத்தி தருவார். ஏற்பட்ட 5 வருடம் ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுத்துருவார். உங்களை மாத்திருக்காரு. தந்தை சொல்லாததை தனி சொல்லி கொடுப்பார்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது உங்க சொந்த வீட்டுக்காரரே. புரியுதுங்களா. தலைமையில் இருக்கிற ஒரு பையன் தப்பு பண்ண விடுவாரா, அந்த மாதிரிதான் அது உங்களை. அதனால் தவறு ஏதும் இல்லாமல் வளர்வதற்கான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கார். பயனெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்து மட்டும் பார்த்தா சனி செவ்வாய் சேர்க்கை, புதனோட சேர்க்கைங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது புரியுதுங்களா. கிரகமே பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், குரு அப்படின்னு ஒரு 4 வீடுகள்லயும் உங்களுக்கு கிரகங்கள் இருக்கு. ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயங்கள். நீங்க எந்த முயற்சி பண்ணாலுமே அதை ஜெயிக்கிறது மட்டும்தான் குறியாவே இருக்கும். வீட்டுக்குள்ள ஏதாவது புதிய பொருள் வேணும் அப்படின்னா நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.